பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 147ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு இன்பமான ஒரு அனுபவம் கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ பேர் இந்த ஜனவரி மாதத்தை கண்டவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்முடைய நெருக்கங்களை மாற்றினார், நம்முடைய பலவீனத்திலே கர்த்தர் கூட இருந்தார், நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கூட நடந்து வந்தார், நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய பிரசங்கம் நிறைவேற கர்த்தர் கூட இருந்தார், நம்முடைய விசுவாச மக்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார், நம்முடைய போக்கை வரத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த மாதம் எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர். ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். அவர் ஒருவர் தான், அவர் சிலுவை சுமந்த தோள்களில் இந்த மாதம் முழுவதும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஆகவே இந்த உலகத்திலே ஒரு ஏற்ற ஒரு அனுபவம் அது இருக்குமானால் ஆண்டவரை துதிப்பது, ஜீவனுள்ள தேவனை துதிப்பது. சில நேரத்தில் மனுஷனை துதித்து விட்டு, மனுஷனை புகழ்ந்து பேசிவிட்டு கடைசியில் ஏண்டா அவங்களை புகழ்ந்தோம் என்று யோசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் அவர் துதிக்கு பாத்திரர், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்மை நடத்தி வந்தார். ஆகவே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையா இந்த மாதத்தை எங்கள் கையில் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீர். எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை ஏந்தினீர், எங்களை சுமந்தீர், எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர் அப்பா. கோடி நன்றிகள், கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்துக்குள் எங்களை காத்துக்கொள்ளும். துதிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும், வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.